அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு பலரும் வேட்பாளர்களாக முன்னிற்கின்ற இந்த நேரத்திலே தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தும் முகமாக பொது வேட்பாளராக திரு அரியநேந்திரன் முன்னிற்கின்றார். பல புத்திஜீவிகளால் ஒன்றாக மக்களுடைய சிந்தனைகளை, தேவைகளை, கஷ்டங்களை முன்வைத்து மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் முயற்சிகளின் ஒரு உச்சமாக, நல்ல முயற்சியாக இந்த அமைப்பு, இந்த சூழ்நிலை வந்திருக்கின்றது. எனவே மக்கள் எல்லோரும் இந்த ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிக்காமல் வாக்களிக்க வேண்டும், வாக்கு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்க வேண்டும். நல்ல மனசாட்சியோடு மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய எதிர்காலத்துக்காக, விசேடமாக வடகிழக்கில் வாழ்கின்ற, இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய தேவைக்காக, நலனுக்காக வாக்களிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இப்பொழுது எங்கள் பிரச்சார பணிகளை பல்வேறு மாவட்டங்களுக்கு நாங்கள் முன்கொண்டு செல்கின்றோம். இன்று திருகோணமலையிலே பிரச்சார கூட்டங்கள் இடம்பெற இருக்கின்றது. அதையொட்டி நாங்கள் திருவண்ணாமலையில் பல இடங்களிலே நாங்கள் சந்திப்புகளை நடத்தி வந்திருந்தோம். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் எங்கள் சிறுமலை மறை மாவட்ட பேராயர் அவர்களை நாங்கள் சந்தித்து சில ஆலோசனைகளை பெற்றிருந்தோம். உண்மையிலே மிகவும் பெருமதியான கருத்துக்களை பேராயர் அவர்கள் வழங்கியிருந்தார். தமிழ் மக்கள் உறுதியாகவும் நிதானத்துடனும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு காட்டுவது அடுத்த முயற்சியை பாராட்டியிருந்தார். அதிலே அந்த முயற்சியை எடுத்த பொதுக்கட்டமைப்பினர் தமிழ் தேசிய கட்சிகளையும் அவர் அந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். உண்மையிலே எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாகவும் அவரின் ஆசையும் எனக்கு கிடைத்திருந்தது என்று நான் மனதார அவரை பாராட்டுகின்றேன். உண்மையிலே தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இந்த பிரச்சார பணி எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருகின்றது. ஆகவே இந்த பிரச்சார பணியை பலர் முன்னெடுக்கின்றார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நிச்சயமாக எல்லோரும் இணைந்து இந்த எதற்காக இந்த தமிழ் பொது வேட்பாளர் இதில் போட்டியிடுகின்றார் என்ற விடயத்தை பல தடவை நாங்கள் கூறியிருக்கின்றோம். தமிழ் மக்கள் உறுதியாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் எங்களுக்கான ஒரு தீர்வு, எங்களுக்கான அரசியல் தீர்வு இணைந்த வடகிழக்கில் வர வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முயற்சியின் மூலமாக நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகளை, நாங்கள் அதிகூடிய வாக்குகளை, ஏறக்கூடிய 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் பெற வேண்டியிருக்கின்றது. நீங்கள் அந்த ஆணையை, அந்த வாக்குகளை தருகின்ற போது சர்வதேசமும் எங்களை திரும்பி பார்த்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோன்று 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதிக்கும் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு நிச்சயமாக எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற வேட்பாளர்கள் யாருமே 50% மேற்பட்ட வாக்குகளை பெற முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. புலனாய்வு தகவல் அவ்வாறுதான் தெரிவிக்கின்றது. அதற்காகத்தான் இப்பொழுது வடகிழக்கிலே பல்வேறுபட்ட பிரதான வேட்பாளர்கள் இங்கே வந்து முகாமிட்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். கருத்துக்கள் என்பது கூறுவதை விட இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை ஆதரிக்காமல் அவர்களுக்கு அந்த ஆதரவாளர்களை அவர்கள் திரட்டுகின்ற முயற்சியை, அந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நிச்சயமாக தமிழ் மக்கள் உணர வேண்டும். அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற மூவர்கள் இதை குழப்புகின்ற நடவடிக்கையிலே மேற்கொள்கின்றார்கள். ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் நிச்சயமாக கையாள வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.